வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ். டபுள் சைடு பார்டரும் கொடுத்துருக்காங்க, ஒன் சைடு பார்டரும் கொடுத்துருக்காங்க. சரி பார்டர் தான், ஒரு சில சேலைகள் மட்டும் த்ரெட் பார்டரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. பல்லு எல்லாமே இதில் லயன் பல்லு தான் வரும் செட்டிநாடு காட்டன் சாரீஸில். இந்த சாரீஸில் ஜரி வராது. காஞ்சி காட்டன், அப்புறம் மதுரை சுங்குடி, வேலுதாரி இதில் ஜரி லைன் வரும். முந்தானை, முந்தி, பல்லு, தலைப்பு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க, அதையும் நம்ம சேர்த்து சொல்லிடலாம். சேலைகள் நார்மல் வாஷ் மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு எடுத்து நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் அப்படியே இருக்கும். சரி கருக்காது, குத்தாது, கொலுசில் மாட்டாது, வளையலெல்லாம் மாட்டாது, டிஸ்டர்பன்ஸே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பாருங்கள், ரெட்டப்பட்டா பார்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மேலே த்ரெட் கரை வருது. இந்த சைடில் லைன் லைனாக கொடுத்துருக்காங்க. அழகான சுங்குடி சாரீஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் கொடுக்குற ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள். இந்த டபுள் சைடு பார்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு மேலே அப் அண்ட் டவுன் ஒரே கலரில் பார்டர். நல்லா அழகான கலர்ஸ், அழகான சாரீஸ். கலர் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா மேட்ச் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக கொஞ்சம் ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இன்றைக்கி சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணுன்ட்டு ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கோம், வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் அதுக்குன்னு யாரும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியல. சரி, அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரீகேப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தனியாக இருக்கிறவங்க, ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள், நீங்கள் தனியாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம். அந்த ஜிபே அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லி தயவு செஞ்சு பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அவங்கள மட்டும் அவங்ககிட்ட சொல்லி பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு சேஃபு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைன் வந்துட்டு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நம்ம கடையில் போய் வாங்குகிற மாதிரிலாம் இது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் யாருக்காவது தெரியாமல் பண்ண அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அவங்க திருப்பி அனுப்புவாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஸ்க்ரீனில் தெரியாது ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான். அதில் நீங்கள் எங்கிட்ட பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், டவுட் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் அவங்க வீட்டில் கேட்டுட்டு அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவைப்பட்டால் பாருங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறதுக்காக தான் கொடுக்குறோம். எங்கள் ஊர் சேலைகள் இவ்வளோ சேலைகள் இருக்குது, இவ்வளோலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் பாருங்கள். தேவை இருக்கிறவங்க உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்போடு வேணும்னா வாங்கிக்கோங்க. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. நேரில் பார்க்குறப்போ கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக தான் தெரியும். ஒரு ஆஃப் ஷேடு கம்மியாகவும் இருக்கலாம், ஆஃப் ஷேடு அதிகமாகவும் இருக்கலாம். டார்க்னஸும் வரலாம், இல்லை லைட்னஸும் வரலாம். இதே கலர் அப்படியே வந்ததுன்னா நாங்கள் ரிட்டன் வாங்கிக்க மாட்டோம். வந்ததுக்கப்புறம் பிடிக்கலைன்னு சொன்னீங்கன்னா. இது காமர்ஸ் தளங்கள் மாதிரி கிடையாது. ரிட்டன் அவங்களே வருவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வரப்போவே ஃபஸ்ட் டைம்னால் சொல்லிடுங்க வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா தான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே அடுத்து போவோம். இப்போது பார்சல் ஓப்பன் வீடியோ நம்ம எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பார்த்துடலாம். நீங்கள் எல்லா ப்ரொசீஜர் முடிச்சு எங்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்சல் உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சா, வந்தோடனே பார்சலை நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு மேலே இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்த்துருக்க அந்த சேலைகளுக்கெலாம் கவர் வைக்க மாட்டாங்க உள்ளே. அப்படியே அந்த கொரியர் கவரில் அப்படியே வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சில தயாரிப்பாளர்கள் ஒரு பார்சல் பிளாஸ்டிக் கவரில் வச்சு அனுப்புவாங்க. இதில் வைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். பார்சலை நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதில் சிசரோ இல்லை கையை வச்சோ
ஓப்பன் பண்ணி எடுத்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனியாக எடுக்க தெரிலனா சில பேர் இந்த செவத்தில் கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சு எடுக்க முடியும். ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வச்சு எடுக்கலாம். இல்லை அதெல்லாம் எங்களுக்கு எடுக்க தெரியாதுன்னா உங்கள் வீட்டில் எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ அப்போ பார்சலை ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோவை ஆன் பண்ணிகிட்டே தான் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணணும். அப்போது ஒன்று நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறப்போ அந்த சேலை என்ன கலரில் இருக்கோ வீடியோ கேமராவில் ஃபோன் கேமராவில் அந்த கலர் தெரியணும். அப்போ தான் அந்த பிரைட்னஸ் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் எடுக்கிற வீடியோவே கரெக்டு. சும்மா அதில் ஒரு கலர் தெரியும். நீங்கள் அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு புரியாதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். அந்த இப்போ கண்ணில் நீங்கள் கண்ணில் அந்த பார்க்குறப்போ அந்த கலர் ப்ளூ கலராக தெரியுதுன்னா ஆனந்தா ப்ளூ கலரில் தெரியுதுன்னா வீடியோ கேமராவில் கரெக்டான ஆனந்தா ப்ளூ கண்ணோட லென்ஸில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி அதில் தெரியணும். அப்போ தான் அது நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு இந்தளவு பகல் நேரத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது எடுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்படி எடுத்து கேமராலாம் கரெக்டாக செட் பண்ணி பார்சல் ஓப்பன் பண்ணி சேலையை வெளியில் எடுத்து அப்போவே ஃபுல் செக்கு அதிலே பண்ணிடணும். நீங்கள் அந்த வீடியோலையே எதாவது டேமேஜ் இருக்கா இல்லை கலர் இருக்கா எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே நம்ம நடக்காது அப்படின்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை நடந்தால் என்ன பண்ணலாம், அப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு திருப்பி நீங்கள் அனுப்புகிற கொரியரில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா எங்கள் கைக்கு வந்தவுடனே உங்களுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். அந்த கொரியர் சார்ஜை நான் ஏற்றுப்போம், தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் கொடுத்துருவோம். இதுதான் எங்கள் ப்ரொசீஜர். உங்களுக்கு அதுக்கு என்னவோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. ஃபஸ்ட் டைம் வாங்குகிறவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சேரீ வாங்கி பாருங்கள். அது நேரில் பார்க்குறப்போ நீங்கள் நினச்ச மாதிரி வருதா, கலர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்கனாலே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சாரீஸ் தான் வாங்கணும், இது வாங்க வேணான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் ஆன்லைனுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு சேஃப்டியான ஒரு தளம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப சேஃபாக பண்ணக்கூடிய ஒரு தளம். அதனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு பண்ணுங்கள் நாங்கள் சொல்ல ரீசன் அதுதான். அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாகவே கேஷ் ஆன் டெலிவரி கொண்டுட்டு வரப்போகிறோம். அப்போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சேஃப்டியாக பண்ணித்தரதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கூடிய விரைவில் கொண்டு வரதுக்கு. ஆனால் அதை கொஞ்சம் அந்த கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா நீங்கள் 100 பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால தான் சரி கொஞ்சம் குறைச்ச விலையிலே கொடுக்கலான்னு சொல்லி தான் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் அதையும் முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் குறைவான விலையில் பண்ணுற மாதிரி. கொரியர் ஒரு சிலருக்கு மறுநாளே போயிடுது. எனக்கு தெரிஞ்சு 20 பேர் வாங்கினாங்கன்னா அதில் 18 பேருக்கு போயிடுது, மறுநாளே போயிடுது. ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாகுது. அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா அங்கே உங்கள் அதாவது நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு கொரியர் பார்சல் வந்துடும். நாங்கள் டிஸ்பேச் பண்ண மறுநாள் காலையிலே இல்லை மத்தியானமாக வந்துடும். அங்கேருந்து நீங்கள் கொடுக்குற உங்கள் வீடு ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா அந்த கொரியர் பார்ட்னர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வச்சுருந்து மறுநாள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு லேட் ஆகுது. ஒரு சிலருக்கு அதுவுமே அவங்களுக்கு புரியலை. நாங்கள் அனுப்பலை, எங்ககிட்ட இருக்குது நீங்கள் நினச்சிக்கிறீங்க. எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் ஆர்டர் என்றைக்கு ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். பண்ணின மறுநாள் காலையிலேயே அது நீங்கள் சொல்கிற அந்த ஊருக்கு இப்போ கோயம்புத்தூர் சொல்கிறீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துடும் மறுநாள் காலையிலேயே. கோயம்புத்தூர்லேருந்து அங்கே நீங்கள் கொடுக்குற உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அங்கே ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோம் மாதிரி இருக்கும், அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நம்ம ப்ரைவேட் கொரியரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நினைக்கிற காமர்ஸ் தளங்களில் வரா மாதிரி மறுநாளே உடனே டபக்குன்னு வந்துடும். அதாவது நாளைக்கு டெலிவரி அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அப்படியே வந்துடும் உங்களுக்கு, அதில் தெரியும். அது நம்ம அந்த மாதிரி பண்ணலை. நம்ம எல்லாமே ப்ரைவேட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம்.